கிட்டத்தட்ட இப்போதைக்கு யேசுவா டேனியலிடமிருந்து கொண்டு வந்த ஒழுங்குகள், வழிகள், உண்மை, போதனைகள், கட்டளைகள், ஆலோசனைகள் இவற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு கீழ்ப்படிய அதற்காகத்தான் அவரை அனுப்பினார். இதோடு ஒன்று பார்க்காம சும்மா ஒரு கிறிஸ்தவ சபை என்ற மண்டபத்தில் குத்தி இருக்க அனுப்பவில்லை. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். நான் யாருமே அந்த தண்டனை பாவத்துக்கு ஈடாக எதுவும் கொடுக்க முடியாது. உலகத்திலே யாரும் தகுதி இல்லை. பாவம் இல்லாத அவரை பாவமாக்கி சிலுவையிலே அந்த தண்டனையை அவருடைய கோபாக்கினை அவர் மேல் விழுந்து அதை கட்டி தீர்த்தார். கட்டளைகள் எடுபட்டு போகவில்லை, தண்டனை எடுபட்டு போனது. அவருடைய பேரில் தான் யேசுவா யெகோவா மனம் திரும்பி அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த இலவச பாவ மன்னிப்பு தானாக கிடைக்கிறது. அவரில் உன் விசுவாசத்தை போட்டபடியால் கீழ்ப்படிவில்லாமல் விசுவாசம் இல்லை, செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்தது. மனம் திரும்பி அவர் கொண்டு வந்த நற்செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தால், அப்படி என்றால் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் அவருடைய இலவச பாவ மன்னிப்பு அவர் பெயரிலே நமக்கு கிடைக்கும். That's a gift. இதை சுத்தமாக பண்ணி அமெரிக்கா, கனடா, தி வெஸ்ட், மேற்கு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் பிழையான போதனைகளை தங்கள் அபிப்பிராயின்படி பூத்தினதனாலே அதை வாங்கி எடுத்த மற்ற நாடுகள், ஆசியா நாடுகள் இன்று வரை அந்த வஞ்சிப்பில் எப்படிப்பட்டிருக்கிறது? வேத கலாபனை நாட்களிலே லூத்தர் எழும்பி கத்தோலிக்க சபையின் பிழைகளை அவன் காண்பித்தான். 96 பிழைகள். Martin Luther was a German priest. ஜெர்மனிய நாட்டு அவரை எப்படியாவது முடித்துவிட ரோமாபுரி தேடி அலைந்தது. ஒரு போகையில் எப்படி அங்கு மற்ற மற்ற சபைகளும் எதிர்த்து புரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்த சபைகள் இன்று வரை அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் எல்லா இடமும் இருக்கு. They are called Protestants. பட்ட பேர் புரொட்டஸ்ட் பண்ணவர்கள். இப்ப உதாரணமாக கோவிட்-19 முடக்க மாதிரி இதை வச்சோன்னு ஜனங்கள் புரொட்டஸ்ட் பண்ணுகிறார்கள். எல்லா நாடுகளிலும் எதிர்க்கிறார்கள் அர்த்தம். அவர்கள் அப்படியாக எதிர்த்தாலும் ஆரம்பத்திலே கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க சபையிலே வாங்கி கொண்ட பல அடிப்படையான போதனைகளை விடவில்லை.
விடவில்லை. சொருவங்களை வணங்குறதை சிலைகளை சிலர் விட்டிருக்கலாம். புரொட்டஸ்டாந்தர் நாங்கள் ஆவிக்குரிய சபை என்று. What about கீழ்ப்படிவு? அவருடைய 10 கட்டளைகள், இனிமேனிய கட்டளைகள் 613 கீழ்ப்படிய வேண்டியவைகள் உண்டு. இப்பொழுது அதை வைத்துக் கொள்ளாத முடியாத கட்டளைகள் உண்டு. ஏனென்றால் டெம்பிள் இன்னும் இல்லை, அது ஆசாரியர்களுக்கு. ஓய்வு நாள் மாற்றப்பட்டது கான்ஸ்டன்டைன் மூலமாக. அதை இன்று வரை விசுவாசித்து சூரிய நாளிலே அமெரிக்கா, கனடா, யூரோப் தங்களை பெரிய ஆவிக்குரிய சபைகள் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். பெரிய பைபிள் காலேஜஸுக்கு போற ஆக்கள், பேருக்கு பின்னால நிறைய பட்டம் உள்ள ஆக்கள் இன்று வரை இந்த 4வது கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. மற்ற கதையெல்லாம் தேவையில்லை. தேவனை தேவனாக மதிக்கிறது இல்லை. எப்பொழுது மாற்றப்பட்டது? மார்ச் மாதம் 321 கான்ஸ்டன்டைன் காலத்தில் யூதர்களை விட்டு பிரிந்து செப்பரேட் இருக்கிறதுக்கு no, we are going to have Sabbath day, Saturday, we are going to have Sunday. ஏனென்றால் சூரியனை வணங்குகிறவர்கள் அநேகம் பேர் வந்திருக்கிறார்கள் எங்களது கூட்டத்திலே. அதுவும் போக மிக திறமையாக சூரியனை வணங்கி வந்த மனுஷன் கான்ஸ்டன்டைன் is a sun worshipper. சூரிய வணக்கக்காரன். இப்பொழுது இந்துக்கள் சூரியனை வணங்குவார்களா? பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வருகிறது. பொங்கல் கொண்டாட்டமும் தீபாவளி கொண்டாட்டமும் அதிகம் இதுமெல்லாம் வருகிறது. இவையாவும் அறிந்திருக்கப்படும். ஆனால் பலருக்கு இதை பற்றி அக்கறை இல்லை. ஆகினாலே நிச்சயமாய் கொடிய வஞ்சகத்திலே இவர்கள் பிடிபட அதி உயர்ந்த தேவன் அனுமதிப்பார். உண்மையிலே அன்பு கூறாதவர்கள் கொடிய வஞ்சக பொய்யிலே அகப்படத்தக்கதாக தேவன் அந்த பொய்யை அனுப்புவார். அப்படி அனுப்பப்பட்ட பொய்களில் ஒன்றுதான் தேவன் அனுப்பிய பொய் திருத்துவம், ட்ரினிட்டி. நைசியா 325 தங்களை படித்த ஞானிகள் என்று பட்டம் பெற்றவர்கள் என்று எண்ணியும் பைத்தியக்காரராகிறார்கள் என்று சின்னப்பர் பால் சொன்ன மாதிரி அதி உயர்ந்த தேவன் ஒருவர் என்று யேசுவாவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்க, அந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே வாசித்து அறிந்திருக்க, இப்பொழுது அவர்கள் தங்கள் விசுவாச பிரமாணம் என்று பெண்ணாலும் பேப்பராலும் ஒரு புதிய ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினார்கள். அதுக்கு பரிசுத்தாவி, தூயாவி என்ற பெயர் வைத்தார்கள். பரிசுத்தாவி வேறு யாரும் அல்ல, அது உயர்ந்த தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன். அவரது சுவாபம் பரிசுத்தம், கேரக்டர், அவரது தன்மை ஆவி. நாங்கள் ஆவி அல்ல, நாங்கள் மாமிசம். எங்களை ஆவியாய் சிருஷ்டிக்கவில்லை. தேவதூதர்கள் ஆவிகள், பிசாச ஆவி, விழுந்து போன தூதர்கள் ஆவிகள். இன்று வரை அவர்கள் பெருந்தன்மை என்று நினைக்கிறார்கள். படித்த முட்டாள்கள். மேற்கு நாடு போதகர்களும் மேய்ப்பர்களும்
teachers and preachers and Europe இன்று வரை இந்த திரியக போதனை, the doctrine of Trinity, which is not in the Bible, is not here. Not here. தெரிந்திருந்தால், அது தேவையாக இருந்தால் தேவன் அதை அனுப்பியிருப்பார். அந்த வார்த்தையை அனுப்பியிருப்பார். எசேக்கியேல் 45 அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலே வேத வாக்கியங்களிலே கூறியிருக்கிறான். நானே தேவன், என்னோடு வேறு யாரும் இல்லை. So why believe? 5 வசனம் 6 வாக்கியம் 14 18 21 22 அவர் ஒருக்க சொன்னா காணும். யேசுவா சொன்னார், தேவன் ஆவியா இருக்கிறார். That's enough. That's the authority. சும்மா கட்டவிழ்ந்த மாடுகள் மாதிரி தெரிகிற கிறிஸ்தவர்களுக்கு பெருமை கொண்டு இவைகள் தெரியப்படுத்த மாட்டார். That's the conclusion that I come in. He is not under obligation to tell everyone. No. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் வெளிப்படுத்த அவர் கடமைப்பட்டவர் அல்ல. யேசுவா சொன்னார், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாக என் சீஷர்கள். உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவித்து எல்லாரையும் சீஷராக்குங்கள். சீஷர்கள் எஜமானை பின்பற்ற வேண்டும். ஆனால் உண்மையான சீஷர்கள் யார்? பொய்யான சீஷர்கள் உண்டு. வெறும் கிறிஸ்தவர்கள் மாதிரி இயேசுவை பின்பற்ற மாதிரி கிறிஸ்துமஸை கொண்டாடி போட்டு மண்டபத்தில் வந்து இருந்து விட்டு கைதட்டி ஒரு 10 பாட்டு படிக்க போட்டு போறார்கள். உலகெங்கும் மெய்யான சீஷர்கள் யார்? தேவன் அனுப்பிய தம்முடைய மகன் யேசுவின் மூலம் கூறப்பட்டது, என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என் சீஷர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். யார் உண்மையை அறிவார்கள்? மெய்யான சீஷர்கள். ஏன் பொய்யான சீஷர்கள் உண்டு, பேரளவு கிறிஸ்தவர்கள். யோவான் 8:31 இயேசுவின் வார்த்தை பேசியது அவர் சொற்கள் டேடியின் உள்ளது. யோவான் 14:24 பாவமன்னிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இயேசுவா அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். யார் அதை சொந்தமாக்கிக் கொள்ள போகிறார்கள்? யார் அதை முடிவு பரியந்த காத்துக் கொள்ள போகிறார்கள்? அந்த இலவசமான கிஃப்ட் மனம் திரும்பி இயேசுவாவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். யார் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்? அவர் கொண்டு வந்த நற்செய்தியை, அவர் கொண்டு வந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் தான் இயேசுவாவை விசுவாசிக்கிறார்கள். அதுதான் இயேசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால், ஒரு நேரம் எங்கேயோ கையெழுத்தை சொல்லி இயேசுப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இருதயத்துக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், சுத்த பாதாள வஞ்சிப்பு, கிறிஸ்தவர்களின் மந்திரவாத சவால் அறிவிப்பு.
கூப்பிட்டு பாவரிக்கை செய்யவோ அல்லது ரட்சிக்கப்பட ஒரு சின்ன ஜபம் சொல்லவோ அல்லது அப்போஸ்தலர்களோ இந்த புத்தகத்திலே இல்லை. பூச்சாண்டி விளையாட்டு வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா and also England with the other country they picked up. நீ உண்மையாக இருந்தால் உண்மைக்கு செவி கொடுப்பாய். நீ கள்ளனும் பொய்யனும் கொள்ளைக்காரனுமாக ஏமாற்றுகிறவனாக மாயமானம் பண்ணுகிறவராக இருந்தால் இந்த உண்மை உனக்கு கிட்டையும் வராது. எவருக்கும் அறிவு வந்த சிறுவர்கள் வாலிபர்கள் is not going to come to you. It'll never. So அவர் கொண்டு வந்த கட்டளைகளை எத்தனை நாட்களாக கட்டளைகள், ஆலோசனை, ஒழுங்குகள், புத்திமதிகள், போதனைகள், வார்த்தை இவை யாவும் தான் யூதர்கள் டோரா, மோசேயின் 5 புத்தகங்கள். வாழ்க்கைக்கு தேவையான ஒழுங்குகள். அதை எடுத்து போடலாமா? நீ சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ கார் டிரைவ் பண்றாய், தெருவிலே ஒழுங்குகள் இருக்கு. எந்த பக்கத்தால போகணும், எந்த பக்கத்தால ஓவர்டேக் பண்ண இயலாது, முந்தி கொண்டு போக. ஒரு ஜங்ஷன் சந்தி வருது என்றால் நீ என்ன செய்ய வேணும்? சைக்கிள் போறா நீ கையை இந்த பக்கமாய் திரும்ப, அல்லது கார் என்றால் சிக்னலை போடுவாய். ஒழுங்குகள், கட்டளைகள், ஒழுங்குகள். பாதுகாப்புக்கு, அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஸ்பீட் லிமிட் இருக்குது. எவ்வளவு வேகத்துக்கு மேல இந்த ரோட்ல ஓடக்கூடாது, அதை வைத்திருக்காதவர்கள் யாரையும் அடிச்சு கொண்டு போட்டு இருப்பார்கள். குடிச்சு போட்டு ஓடக்கூடாது. ஒழுங்குகள் அவைகளை கொண்டு போய் தேவன் எங்களுக்கு அவைகளை கொடுத்திருக்க. மவுண்ட் சைனாய் அங்கே இதுதான் கொடுத்தது. அப்படியா இருக்க அவைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று என்று சொன்ன என்ன பைத்தியம், என்ன பிசாசினுடைய குழப்பம் கிறிஸ்தவர்களுக்கு. So no wonder he permits, believes that the bin moksam, well done. Go and stay there. If you can go, nobody go in there. So நேற்றைய தினத்திலே அவருடைய வருகை குறித்து நான் எச்சரிப்பாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே இருபதிலே தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், தொடக்கம் இருந்து முடியும் வரை தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கற்பித்து அதை குறித்தே அறிவித்து அதையே தொடர்பாக பேசிக்கொண்டு
உவமைகள் ஊடாக ராஜ்யத்தை அறிவித்து, உவமைகள் எல்லாமே ராஜ்யத்தை குறித்து. ஸ்டார்ட் பண்ண உவமை, விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். ராஜ்யத்தின் உவமை அது விளங்காவிட்டால் ஒன்றும் விளங்காது. Is a parable of the kingdom. Now 26 லூக்கா 17 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுமகனின் நாட்களிலும் நடக்கும். நோவா பிழைக்குள் அந்த அவன் செய்த அந்த பிழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், கல்யாணம் கட்டினார்கள், பெண்களை கல்யாணம் கட்டு கொடுத்தார்கள். தண்ணீர் வந்து எல்லாரையும் அழித்து கொண்டு போட்டது. இது எதுக்கு இதை சொல்ற? அவங்களுக்கு தெரியாது எப்ப நடக்க போகுது, இந்த பெருவெள்ளம் வரப்போகுது, மழை 40 நாளுக்கு அடிக்க போகுது. அது நோவாவுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது. தண்ணீர் வந்து எல்லாரையும் அடித்துக் கொண்டு போனது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் இருக்கும். எது தேவனுடைய ராஜ்யம்? ஜனங்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள் என்றா ஆக்களை கொள்றதில்லை பூசாரியின் சொல். வாங்கினார்கள், சாமான்கள் வாங்கினார்கள், பல பொருட்களை வாங்கினார்கள், விற்றார்கள். பார்த்தீங்களா? அது விளங்கம் எல்லாருக்கும். அப்ப இத அடிச்சு 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 புத்தகம் புத்தகம் புத்தகமா வெளியிட்ட இந்த இந்தியாவுக்கு இது அச்சுட்டாக்களுக்கு தெரிகிற இல்லையா? இது நாங்க பாவிக்கிற சொல்ல இல்ல. கடைக்கு போகிறாய் சாமான் வாங்க, கொல்ல போகிறேன் சொல்லுவியா? கொண்டார்கள். விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத் சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலே இருந்த அக்கினியும் கந்தகமும் வந்தது, எல்லாரையும் அழித்து போட்டது. பாருங்க, மனுமகன் வானத்திலே வெளிப்படும் நாளில் அப்படித்தான் இருக்கு. இங்கு ஒரு ரகசிய எடுபடுதல் போடவில்லை. அது வெள்ளக்காரன் வஞ்சிப்பு. அமெரிக்கா, கனடா, யூரோப் படித்த முட்டாள்களாக எழுதப்படாத வாக்கியங்களை எழுதி புத்தகம் புத்தகமா விட்டு அதுல ஒரு 40-50 மில்லியன் போயிருக்குது. லெஃப்ட் பிஹைண்ட் என்று பின்னாலே விடுபட்டவர்கள். டீம் லேஹி இவரையும் இன்னும் ஒரு ஆளை சேர்ந்து எழுதினது பாடு பாதாள போய். I told you I'm not going to speak round and round. I will tell you that that's what I am called for, to say black is black, a spade,
not an agricultural instrument. ரகசிய எடுபடுதலை குறித்து அவர் பேசவில்லை. மணமகன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். அவர் வெளிப்படும் நேரம் அந்த கால சத்தத்திலே ஆரவாரத்தோடு மகிமையிலே முதலில் அவருக்காக காத்திருந்து ஆதாம் தொடக்கம் நித்திரை அடைந்தவர் தகுதி உள்ளவர்கள் சவக்குழியிலே இருந்து முதலில் எழும்புவார்கள். இது முதலாவது அவர்கள் பவுலின் வார்த்தையின்படி. அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாங்களும் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாளாந்தம் சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால போகிறவர்கள், வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள். அதன் பிறகு இமைப்பொழுதிலே you close your eyelids, மறு உடல் பெற்று இந்த அழிவுக்குரிய உடல் அழிவாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15. அவர்கள் இயேசுவை வானத்திலே சந்திப்பார்கள். They are coming down. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவர்கள் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்கட்டும். லோத்துவை ஞாபகமா? வீட்டுக்குள்ள சாமான்கள் எல்லாம் போற வழியில திரும்பி பார்த்தாள். அப்படியே வயல்வெளியில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்ப வேணாம். அழிவு கோபத்தோட வருகிறார். இடையில சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன சொல்லுவான் வெள்ளக்காரன்? நினைக்க வேண்டாம். அப்படியா? அவன் போதனைகளை தானே வாங்கி எடுத்து உலகம் எல்லாமே சாம்பாரா போயிட்டு கொரோனா பிடிச்ச மாதிரி. நான் சொல்வதை தூக்கிப்பார். ஏமநாந்தியா இருக்கிற ஓனானை போல இருக்காது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று மகன் மூலமாக டாடி கூறியிருக்கிறார். அதே அதி உயர்ந்த டாடி ஓய்வு நாளை அனுசரிக்க நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல போறாய்? என்ன சொல்ல போயின மக்கள்? லோத்தின் மனைவியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி அவர் உயிரிழந்தால் பின்னுக்கு திரும்பி பார்த்தால் கீழ்ப்படியாமல் நினைக்க மாட்டேன். எனக்கு என்ன போற வேலை இல்லையா? லோத்துற பஞ்சாதிய நினைக்க மாட்டேன். இதே மாதிரி தான் சொல்லுகிறார்கள். 4வது அதிலிருந்த தேவனின் 4வது கட்டளைக்கு ஓய்வு நாளை அனுசரிக்க நினையுங்கள். நினைக்க மாட்டோம். நாங்கள் சூரிய நாளில் பழகிட்டோம். Good for you. உண்மையை விரும்பி உண்மையை நேசிக்காதவர்களுக்கு
மகன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட டாடி. அவர் எப்படிப்பட்டவர் என்று எத்தனையோ இடங்களில் வாசிக்கலாம். அண்மையில் கடந்த 40 வருடங்களுக்கு நான் அறியாத ஒரு சில காரியங்கள் வெளிச்சமாக கிடைத்தது. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் நேரம், ஒரு திகதரிசியின் புத்தகம், அவருடைய இதயம் அப்படிப்பட்டது. அதே தேவன், இயேசுவின் தேவன், அவன் டாடி, நம்முடைய டாடி யெகோவா. சத்தியத்திலே உண்மையிலே விருப்பப்படாதவர்கள், அதிலே பிரியப்படாதவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாம் தீமோத்தேயு, இரண்டாம் தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 9. அந்த அக்கிரமக்காரனின் அந்திகிறிஸ்து என்னும் ஆவி, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி யோகனானின் நாட்களிலே வேலை செய்ய துவங்கிட்டது. என்னை பொறுத்தவரையிலே யோகனான் 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவை எதிர்த்தவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஆவி மூலம் எதிர்த்தார்கள். கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி அந்திகிறிஸ்துவின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி. அதென்ன நடந்தது? யோவான் 8ஆம் அதிகாரத்தில். இப்பொழுது இங்கே பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே பூந்து இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி உலகத்தை போட்டு ஆட்டுவான். தான் நினைத்தை செய்ய வேணும் என்று சொல்லி சொல்லுவான். அந்த நம்பர் எடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லுவான். 666. அடுத்தது, அந்த நம்பரை எடுக்காவிட்டால் நீ கடையில் ஒன்றும் வாங்க முடியாது. ஒருவேளை நீ பிரயாணம் பண்ணவும் முடியாது. கேட்ட ஞாபகங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள். அவனை யெகோவா தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். 9வது வார்த்தை, அந்த அக்கிரமக்காரன் கட்டளைகள் இல்லாத மனுஷன் ஆன்டிகிரைஸ்ட், அவன் இன்னும் வெளிப்படவில்லை. ஆவி வேலை செய்து கொண்டு தெரிகிறது, சபைகளுக்குள்ளே நிறைஞ்சு வழிகிறது. அவர்களை பொய்யான கிறிஸ்துவை விசுவாசிக்க பண்ணி வஞ்சித்திருக்கிறது. தாலாட்டும் இயேசு, முத்தமிடும் இயேசு, கண்ணீர் துடைக்கும் இயேசு, கடைசி மட்டும் கைவிடாத இயேசு, குணமாக்கும் இயேசு, ரட்சிக்கும் இயேசு. இன்னும் ஒரு இயேசு, அதை அவன் மாற்றி இருக்கிறான்.
கிறிஸ்துவையே எதிர்க்கிறது மட்டுமல்ல, அவரின் இடத்திலே அவரை போல இன்னும் ஒரு ஆளை கிறிஸ்து வந்து போடுகிறது அவனுடைய ஊழியம். மெய்யான இயேசுவ ஹமஷியா அவருடைய தடியினாலே கொண்டு வரப்பட்டவர்கள், அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து அவரை நாளாந்தம் பின்பற்றுவார்கள். அவர்களிடத்திலே அநியாயம் இல்லை, பொய்கள் இல்லை. நாடுகளின் குரலுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் ஒரு இடத்திலையும் இல்லை. ஆடுகளை பற்றி சொல்லும் அந்த யோவான் 10வது அதிகாரத்திலே, நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் இவையை நீ ஏற்றுக்கொள்வாய், அல்லது you cannot, you can't. உண்மை உள்ளவர்கள் எவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். 18:37 யோவான். I was told to Pilate, and Pilate asked, what is truth? உண்மையது. இயேசுவ பதில் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்க? இப்படிதான் நடக்க போது. கடைசியிலே கேட்பார்கள், உண்மையது உண்மையது, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. டேடி மகனை வெளிப்படுத்துகிறார், அவரே உண்மை. மகன் தமக்கு சித்தமானவர்களுக்கு டேடியை வெளிப்படுத்துகிறார், டேடியே உண்மை. டேடி மகன் அல்ல, மகன் டேடி அல்ல. அந்த அக்கிரமக்காரன், அந்த மனுஷன் இயேசுவா உண்மையான கிறிஸ்து, இவன் அவரை போல நடிச்சு பிசாசு தந்த மனுஷனை எல்லாருக்கும் நான் தான் ஆள், நானே அவர். அவனுடைய வருகை சாத்தானின் செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். வல்லமையோடு, அடையாளங்களோடு, அற்புதங்களோடு. அற்புதம் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வருகிறதா? யார் சொன்னது? உன்னை போல ஒரு ஏமலாந்தி ஒருவருமே இல்லை. அப்படி நினைத்தால் தன்னுடைய போதனைகளை நம்ப வைக்க அவன் எது வேண்டுமானாலும் செய்வான். எத்தனை ஊழியங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அவர்கள் நம்பி இருப்பது என்ன? பரிசுத்த ஆவிதான், மூன்றாவது தேவன். அவர் மரியாளின் கற்பத்திலே மூன்றாவது இயேசுவை கொண்டு வந்ததனால் கண்டுபிடிச்சார்கள். வந்த பரிசுத்த ஆவி மூன்றாம் தான் இயேசுவின் தகப்பன். எப்படி இருக்கு வெள்ளக்காரன் பைத்தியம்? வெள்ளக்காரன் சொல்றது அமெரிக்கா, கனடா வெள்ளத்தோலாக்கள். எத்தனை வருஷமாய் நம்பினேன். எத்தனையோ பேர் நம்பி இருக்கிறார்கள். 2 பேரை வேதத்தை ஆராய்ந்து பார்த்து படி. டேடி என்ன சொல்லுகிறார், மகன் என்ன சொல்லுகிறார். நம்மளோட ஜான் சார், உங்களுக்கு வேற யாரையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுக்குள்ளே இருக்கிற தான்.
அவர் அந்த ஆரந்த anointing டடியும் மகனும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். 1 யோவான் 2:27. இன்றைய கிறிஸ்தவ ஜனம் எங்கேயாவது அற்புதம் நடந்தா எல்லாம் தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறது இல்லையா? பாவம் பாவு பத்தாவது வார்த்தை இந்த மறுபடியும் வந்துட்டு பூசாரியின் சொல் கெட்டு போடுறவர்களுக்குள்ளே வெட்டு அதை அழிந்து போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். யார் அழிந்து போகிறவர்கள்? இரண்டாவது மரணத்தை சந்திக்கிறவர்கள். எரிகடல் அழிந்து போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். விடுதலை அடையத்தக்கதாய் எங்கே இருந்து? இந்த கொடிய காலத்திலே இருந்து. ஹேய், இன்னமும் நீ நம்புறாயா இந்த வாழ்க்கையை? உன் வாழ்க்கையை, உன் குடும்பம், உன் சகோதரன், உன் அப்பா அம்மா எல்லாரையும் மூட்டையோட கொண்டு வந்தேன். நானே பிறக்கிற நேரம் வீட்டையோ ஹாஸ்பிட்டலையோ உனக்கு பக்கத்துல மூட்டை மூட்டையா இருந்த சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும். விடுதலை அடையத்தக்கதாய் உண்மையின் மேல் எது உண்மை? அதிவுயர்ந்த தேவன் உண்மை. யோவான் 17:3. அவரது மகன் உண்மை. யோவான் 14:6. அவரது வார்த்தை உண்மை. யோவான் 17:17. இஞ்சழிவை இந்த மூண்டையும் பார்க்காதனால்தான் மோங்குப்புற கொண்டே விழுந்தது ஆரம்ப கிறிஸ்தவர்கள் நைசியாவிலே. டடியின் சுவாபத்தையும் தன்மையையும் பரிசுத்த ஆவி டடி மூன்றாவது ஆளாக பிரிச்செடுத்து ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் முண்டம் பொன்னாட்டுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள். இவர்கள் கடதாசி பேப்பராலே விசுவாச பிரமாணம் தூய்மையை விசுவாசிக்கிறோம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார். கைகளாலே தொடக்கூடிய ஆட்டுக்குட்டி, பொன்னாட்டுக்குட்டி திறமையாக ஆரோனால் செய்யப்பட்டது. தண்ணிக்குள்ள போட்டாராம். அங்கே இருந்து இந்த கண்டுகுட்டி வந்ததாம். என்ன அற்புதம்! அதுக்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போனது. இயேசுவா வந்தார். அவரும் ஊழியமும் முடித்து அவர் டடியினிடத்துக்கு போய் 2 பேரும் பரிசுத்த ஆவியாக வந்தாச்சது. உண்மைகளை பார்க்காது. டடி என்ன சொன்னார் அவரே உண்மை, மகன் என்ன சொன்னார் அவரே உண்மை, வார்த்தை என்ன கூறுகிறது அவரே உண்மை. இதுகள் ஒன்று பார்க்க இல்லை. தூய ஆவியை விசுவாசிக்கிறோம். பாவம் தானே அவர். யேசுவாவும் விட்டுட்டார், பவுல் அப்போஸ்தலனும் விட்டுட்டார். நாங்கள் நினைவு கூறுவோம், விசுவாசிக்கிறோம். சத்தியத்தின் மேலுள்ள உண்மையின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் என்றால் ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியால் உண்மையை
அப்படி நடக்கும். எப்படி அழிந்து போகிற நிலைமைக்குள்ளே போவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள். பொய்யான அற்புதங்களினால் அடையாளங்களினால். யார் செய்கிறது? பூசாரியார்? நோ, கிறிஸ்து ஊழியர்கள் எனப்படுகிறவர்கள், இந்த தெரிய போதனையை நம்புகிறவர்கள், விசுவாச துரோகத்திலே பிடிபட்டவர்கள். அமெரிக்கா, கனடா and England and all the others. ஆசியா நாடு வெள்ளத்தோல் சொன்னாலே நாங்க பார்த்து பாராம எடுக்கிறதா? நாலு வருஷம் ஒரு பைபிள் காலேஜ், 7 வருஷம் இன்னும் ஒரு பைபிள் காலேஜ், 10 வருஷம் அடுத்த பைபிள் காலேஜ். முட்டாள்கள், படித்த முட்டாள்கள். பவுல் சொன்னார். அதனால் அவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினார். பாலகர் யார்? கடற்கரையில் நின்றார்கள். விளக்குதா? பாவம், அதில் ஒன்றும் தெரியாது. அதில் காலையிலே தோணியை எடுத்துக்கொண்டு போவோம், அதை இரவேலே. சைமன் பீட்டர் அவர்களுக்கு உண்மையை விசுவாசியாமல், come on now, it's time up already. We are living in borrowed time. கடன் வாங்கிய மனசியாளத்தில் I don't know what you all are going to think about it. நம்ம அப்பா ஆட்டுக்குட்டி என்று அதை இதை பிடிச்சு நிற்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்டார்கள், பொருட்களில் எப்படிப்பட்டார்கள், தங்கள் சொந்த சித்தம், தங்கள் எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தில் எப்படிப்பட்டார்கள். இந்த ஏமாற்றும் வாழ்க்கையை விட்டு விலக முடியாது. இயேசுவுக்கு பின்னாலே போகாதாக்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் உண்மையை விசுவாசிக்கவில்லை? மற்ற எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்கள். யாருக்கு என்ன கிடைக்கிறது? அரசாங்கம் என்ன கொடுக்கிறதாம்? 500 ரூபாயா? சரி, ஒவ்வொரு குடும்பத்துக்குமா? எப்படிப்பட்ட இது நிபந்தனை? இங்க பார்க்கிறது இல்லை, பைபிள்ல பார்க்கிறது இல்லை. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? இயேசுவை விசுவாசிக்கிறது என்றால் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு போய் கட்டவிழ்ந்த குரங்கமாக ஜீவிக்கிறதா? வீட்டில் வளர்ந்த குரங்கு கட்டவிழ்த்து போன உண்மையை விரும்பாதவர்களுக்கு பாருங்க என்ன நடக்க போகுது. வேத வாக்கியங்களை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக எரிகடல். இரண்டாவது மரணம். சுருக்கமா சொல்ல போனால் கேள், இந்த வாழ்க்கையை நம்புகிறவன் அதை இழந்து போவான். ஏமாற்றம் அடைவாய். உன் உணர்ச்சிகள், உன் கோபங்கள், உன்
காலங்கள் எதையும் குறித்தும் எல்லாமே அழிந்து போகும். ஏன் நீ ஒன்று கொண்டு வரவில்லை? நத்திங். நாளைய தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. Nobody knows. எத்தனை பிள்ளைகள் சில வீடுகளிலே 4-5 பிள்ளைகள், சிலதில் 2-3 தாயும் தகப்பனும் COVID-19 செத்து போச்சு. அப்படியே இருக்கு உலகம். அதுகளை என்ன குற்றம் செய்தார்கள்? ரெண்டு பேரும் ஆக்கினுக்குள்ளாகும்படிக்கு 2 தெசலோனிக்கே 2:12 அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை பிசாசு அனுப்பு. நோ, தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எத்தனை சபைகளிலே இது அறிவிக்கப்படுகிறது? வேத வாக்கியங்களை உண்மையாக இருதயத்தினாலே ஒரு குழந்தை பிள்ளையை அரவணைத்து ஆசையோடு தாயார் அணைக்கிறது போல வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். வேத வாக்கியம் சமன் யேசுவ மெஷியா, அவரே வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். நீ வேத வாக்கியங்களை நம்பாமல் யேசுவை விசுவாசிக்கிறாய் என்று சொன்னது நீ படு பொய்யன், பொய்ச்சி, மனத்தெரும்பு. Before it's too late. எப்பொழுது இது முடிய போகிறது? ஊரடங்கு இன்னும் கொஞ்ச நாளையில முடியுமாம். அதுக்கு பிறகு என்ன யாருக்கும் தெரியாது. தேவன் ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. யாராவது அவன் இவன் கட்டர் சொல்லுகிறார் என்றால் நம்பாது. நீ நம்புவாய், ஏனென்றா உனக்கு வார்த்தை இல்லை. கத்தர் என்று போடுகிற எல்லாரையும் நம்புவாய். நோ ப்ராப்ளம், நம்பு. முக்கியமாய் பார்க்க வேண்டியது உண்மையை விரும்பாதவர். உண்மை அவரது வார்த்தை, உண்மை அதிவிந்த தேவன், உண்மை அவருடைய மகன். அதிலே பிரியப்படாதவர்களுக்கு பிரியப்படுறா மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். சும்மா பைபிளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது. அசுத்தாவிகள் முன்னை விட வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறது. அதுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருண்டு. உனக்கு தெரியும் பெத்லகேமிலே பிறந்தார். கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், அவ்வளவுதான். கொண்டாடு, ஆடிக்கொண்டே இரு. பேய்களுக்கு தெரியும் அதிக உயர்ந்த தேவனின் மகன். அவரது தொடக்கம் பெத்லகேம் அல்ல. No way. ஆபிரகாமுக்கு முதல் இருக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார்.
இந்த லூக்கா 17 அது இன்னொரு நேரம் தான் படிப்பிக்க வேண்டும். இந்த ரகசிய ஈடுபடுதல் உண்டு. The American Canadians and the British, இந்த புத்தகம் எழுதினாக்கள் எதில இருந்து வார்த்தையை புடிங்க எடுத்த தெரியுமா? இந்த லூக்கா 17 32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஓகே, தன் வாழ்க்கையை விடுவிக்க வயதிடுகிறவன் அதை இழந்து போவான். நான் சில ஆக்களோட காய்கற நேரம் பல தடவை கேட்ட ஒரு வார்த்தை, என்ன பிரதர் இப்படி நாங்க எங்களோட வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும், எங்களோட பண்டுகள் கரை சேரத்தானே வேணும். இப்ப நடுக்கடல இருக்கிறாங்க, அவங்க கரை சேர வேணுமாம். எங்களோட வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும், எங்க வாழ்க்கையோட வேணுமே. புத்தியற்றவர்கள், உண்மை இல்லாதவர்கள், வெளிச்சமற்றவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், நிச்சயமாக அவரை அறியவிட்டால் டடியை அறியாதவர்கள். ஏன்? இயேசுவா தான் டடியை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு 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 உலகெங்கும். டடி எங்க போன? டடியை வெளிப்படுத்த வந்தார். டடி என்ற எங்களை கொண்டு போய் சேர்க்க வந்தார். மத்திய 11:27 யோகனான் 14:6. He is the way to Daddy, the way to the Father. He is your elder brother. ஐயோ, எனக்கு வேணாமப்பா, இது போக போக சரியான வஞ்சிப்பா கிடக்குது. இயேசு கிறிஸ்துவ போய் மூத்த சகோதரன், இவன் எங்க கிடந்து வந்தவன்? எங்கேயோ கிடந்தவன் பிடிச்சு இழுத்து வந்தார். எங்கேயோ ஓடி போக இருந்தவன் விடாமல் நிப்பாட்டினார். யாரவன்? நீ பார்க்கிறாள். தன் வாழ்க்கையை விடுவிக்க வகை தேடுகிறவள் அதை இழந்து போவாள். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். No one speaks like Yeshua. Nobody. எங்க போனது இந்த வார்த்தைகள்? சபைகளிலே வெள்ளக்காரன் எடுத்து புதைச்சுதான். மேற்க நாடுகள் இதுகள் சொன்ன சனம் அடுத்த சூரிய நாள்ல வராது. இப்ப வருது. இவங்க அச்சுபரமாக எடுத்தது ரகசிய ஈடுபடுதலுக்கு. அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்பட. என்னவாம்? திரிகை திரிக்கிற 2 இஸ்திரி குஸ்திரி. லூக்கம் 17. உண்மையை சரியா அறிய விரும்புகிறார்கள் தோண்டி படியுங்கோ. இந்த பூசாரியை நம்ப வேணாம். இந்த தமிழ் இந்தியாவிலே அநேகமாக பாவிக்கப்படுகிற ஓல்ட் வெர்ஷன் என்று சொல்லி அநேகமான படுபயங்கர பாவிக்காத சொற்களையும் போட்டு பெண்களுக்கு இஸ்திரி
புருஷன் என்றா சில இடங்கள்ல உண்மையான புருஷன், மற்ற இடங்கள்ல புருஷன் என்றா மனுஷன். முப்பத்தி 5 ரெண்டு பெண்கள் ஒன்றாக தானியம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், மற்றவள் விடப்படுவாள். இதுதான் இவங்கட ரகசிய வருகை. இயந்திர கல் என்று சொன்னால் அன்றைக்கு நான் சொன்னது அந்த இடர்கள் உண்டாக்குற மனுஷன் கழுத்தில் கண்டப்படுவான். நீங்க கண்ட அந்த கழுதை சுத்தி கொண்டு போற அந்த கல், அதுதான் யூதர்கள் அறிந்த கல். அது கழுத்தில் போட வேணுமாம். That's it. I don't know why Yeshua said that. அதுதான் வேதாகமத்தின் பைபிளிலே கூறப்பட்ட இயேசுவா. இதானே பேர் கேட்டு இருக்க மாட்டார். எங்களுடைய இயேசு அப்படியா? என்ன உங்களோட இயேசு? ஒரு நாடு தானே கண்டு வச்சிருக்கு. இந்தியா இயேசு, இலங்கை இயேசு, எந்திர கல்லை கட்ட சொல்லும் இயேசு, கண்ணீர் துடைக்கும் இயேசு, உன்னை சவப்பட்டிக்குள்ள போடுவேன் என்ற இயேசு. பிசாசு பலவிதமான இயேசுக்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்களுக்கு கொடுத்திருக்கிறான். பண்ண வேண்டியதானே, பிரசங்கத்துக்கு குறையா அடிச்சு வைக்க வேண்டியதானே. ஆக்களை அல்லையா பின்ன போட்டா சரி, போனாட்டியும் சொல்லுவான். அல்லையா சொல்லுங்க, பார்க்க போறேன். என்ன சொன்னா கேட்கறதானே, என்னன்னு பாக்குற சொல்லுங்க பாப்பா. எதிர்கால் Yeshua was referring to this. My goodness, எப்படியான ஒரு இருதயத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க. அதுவும் அவரது வார்த்தைகள், டடியின் வார்த்தைகள். இடர்கள் உண்டாக்குறவர்கள் சமுத்திரத்தில் போடலாம், ஆத்தில இல்லை. அப்ப அது கழுத்துல கட்டப்பட்டு சமுத்திரத்துக்குள்ள அவன் செத்து அடிக்கு போய் மணல்ல மீன் எல்லாம் திண்டு முடியத்தான். வெளியில சவங்கூட வரக்கூடாது. இப்படி இயேசுவாய் வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, காணிவினி கனவிலையும் அவர்களுக்கு வரப்போகுது கல்லு.
அப்ப அந்த அரைக்கிற ரெண்டு பெண்களில் ஒருவன் நடுபடுவான், மற்றவங்க வயலில் இருக்கிற ரெண்டு பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படும். He's not talking about secret rapture. Nonsense. ரகசிய எடுபடுதலை குறித்து இங்கே சொல்லவில்லை, அங்கே சொல்லி இருக்கு. அவர் வரும் நேரத்திலே நடக்கும் காரியம், வரும் நேரம். முப்பத்தி நாலு பாருங்க. அந்த ராத்திரியிலே, அந்த நாளில் இதை வச்சுட்டு ரகசிய வரியா பாட்டுங்க. ஓ, இருந்தா போல ஆக்கள் இல்லாம போவாங்க, இருந்தா போல பிளேன் கவண்டு கொண்டே விழும், இருந்தா போல பாலத்தால போற கார் கொண்டு விழுது. ஏம்றது என்னடா அதுல ஓடிக்கொண்டு போறவன் நடுபட்டுறவானா? ரகசிய எழுதப்படுதல் இல்லை. அவர் வரும் நேரத்திலே இது பகிரங்கமாக நடக்க போகுது. முதலில் சவக்குழியிலே இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். சவக்குழியிலே இருக்கிறவர்கள், சவக்காலைக்கு பக்கத்திலே இருக்கிறவர்கள், ஜீவிக்கிறவர்கள் இயேசுவை அறிந்திருந்தால் சவக்குழியில இருந்தாக்கள் போனதுக்கு பிறகுதான் இவங்க போவாங்க. உனக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஏனால் பல வீடுகள் சபக்காலைக்கு கிட்ட இருக்குது. பக்கத்தில் களியங்காடு பக்கத்தில் எத்தனை வீடுகள் காலமேல எழுப்பி அட்டி அடிப்பார் போறாங்களாண்டு. முப்பத்தி ஏழு கொண்டை முடிகிறது பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, வயலில் இருக்கிற ரெண்டு பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது இவ்வளவு நேரம் இயேசுவா. அப்ப அவங்க அவருக்கு மறுபடியாக, எங்கே எஜமானே, எங்க போறாங்க? அதுக்கு அவர், சவங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எடுபடுறார்கள். They are going to meet the judgment. தீர்ப்பு. கழுகுகள் வருது சபத்தை தின்ன. எடுபடுறார்கள். இது அவங்கட இதன்படிக்கு சீக்கிரம் ரப்சர்ண்டா ஏசுவா விட்டு போக முடியுமே. கழுகு வருது அவன் சபத்தை தின்ன. Oh, there is a lot to learn. Oh yeah. இதை விட மத்தியாகு 24 அதிகாரத்திலே
இயேசு தேவாலயத்தை விட்டு வெளியே போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்த அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீங்களா? இவ்விடத்தில் ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் நீக்காதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர்கள் வந்து ரோமன் கவர்மெண்ட் பிளாட் ஆக்கினார்கள். மெஷியாவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேல இது வரப்போது அறிந்துதான் இயேசு அந்த கடைசி அந்த ராத்திரியிலே எருசலேமை பார்த்து கண்ணி விட்டு அழுதது. இன்றைக்காவது உனக்கு சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறியாமல் போனாய். The days are important. பல காரியங்களிலே பிடிபடலாம். பொருட்களிலே, ஆசை பாசத்திலே, குடும்ப பாசங்களிலே, பொருட்களிலே, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பண ஆசையிலே, இச்சைகளிலே, எதிலையும் பிடிபட்டு இயேசுவுக்கு பின்னால் போகாதபடி வேறு பக்கமாக போகலாம். ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடி. What about உலக கவலைகள், துக்கங்கள், இந்த வாழ்க்கையின் இயேசுவாதை சொன்னார். அதனால் எப்படிப்பட்டு அநேக பேர் கனி கொடுக்க மாட்டார்கள். துக்கங்கள், கவலைகள், பலவிதமான கவலைகள். So they won't enter the kingdom. So அதுக்கு பிறகு அவர் ஒலிவ மலையிலே உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, வேளப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவு பிசாசின் ராஜ்யத்தின் இந்த கொடிய காலத்தின் முடிவு, உருண்டையின் முடிவு அல்ல. இந்த கொடிய காலத்தின் முடிவு எப்பொழுது வரும்? அடையாளம் என்ன? அவர்கள் கேட்டது அடையாளம். அடையாளங்கள் என்ன என்று கேட்கவில்லை. That is to be noted. இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பார்கள். எது முதல்ல சொல்றது, எது பிறகு சொல்றது, எது கடைசியாக சொல்றது, அவருக்கு சொல்ல வேணுமா? டேடி அவருக்கு வாயிலை வார்த்தைகளை போட்டாரு. வஞ்சிப்பு அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் 1650 வருஷங்களுக்கு முன்னே திறமான பொறியிலே விட்டு அம்பிட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாச துரோகம் ஏற்பட்டு ஒரே மெய்யான தேவனை 3 பேராக கேக் வெட்டுற மாதிரி ஒரு பீஸா வெட்டு வெட்டு 3 பீஸா வெட்டி ஆக்கள் வந்து கேட்டோன்னு ஒரு பீஸா தண்ணி இருந்த கேக்
எடுத்து உடனே ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு ஒன்று இப்பதான் மூண்டாக்கல நான் கொஞ்சம் பொருள் 2 துண்டையும் எடுத்து வெளியால வைக்கிறேன். நம்ம உண்டு என்ன குழம்புது, குழம்பு தேவையில்லை. 1 3 3 1 ஒரே தேவன் மூண்டாகவும் 3 பேர் உண்டாகவும் இருக்கிறார். என்ன ரகசியம் இது? அதுக்குத்தான் பேர் பரம ரகசியம். நீங்க கேள்விப்பட்டீங்க கிளவிட்ட இருந்து. இன்று வரை கிறிஸ்தவம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. Until this day, America, Canada, Britain and all the other countries, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வெத்தில சாப்பிட்ற மாதிரி சப்பு சப்பண்டு சப்பி துப்பி இன்னமும் வேண்டி வேண்டி சாப்பிட்றான். வஞ்சிப்பு விசுவாசத்துறவும் அங்கேயே ஆரம்பித்தது. ஒருவரும் உங்களை யாரு வஞ்சாது? ஒருவன் ஒன்றே யாரு உங்களுக்கு ஞாபகம் வருது? மிஸ்டர் கான்ஸ்டன்டீன் வந்து அவன் ராஜ்யத்தை குழப்பம் இல்லாம கட்டவும் சூரிய வணக்கக்காரன். சூரிய நாளை ஆராதனை நாளாக தலையில இருந்த அம்புகள் மாறி வாரது சூரியன் பிரயாசம். செத்துப்போன தேவனுடைய மனுஷர்களுக்கு சில பேர் போனாக்களுக்கு தலைக்கு பின்னால பெரிய ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருப்பார்கள். படங்களிலே வரும். இன்று வரை அந்த 4 தோசை சட்டி பின்னால இருக்குது. மஞ்சள் கலர்ல என்னத்தை காண்பிக்கிறார்கள்? நாங்கள் எல்லாரும் சூரிய கம்பெனி ஆஃப் த சன், not SON, SUN. அது காண்பிக்கிறதுக்கு தான் அந்த தலைக்கு பின்னால போட்டது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் கொஞ்ச பேர் வந்து அப்படியா அநேகர் வந்து என் பெயரை தரித்து கொண்டு நானே மெஷியா என்று சொல்லி கொஞ்ச பேரை வஞ்சிப்பார்கள். அநேகம் பேரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிற தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, உன்னை வழி நடத்தும் விதத்தை தூக்கி எண்ணிப்பார். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அரசாங்கத்துக்காக, அவர்கள் மனம் திரும்புதலுக்காக டேடியை வேண்டிக் கொள்ள கட்டளையிடப்பட்டு இருக்கிறோம். எங்கள் ஜீவியம் சமாதானத்தோடு ஜீவிக்கத்தக்கதாய். எத்தனோ இடங்கள்ல சாப்பாடு இல்லை. இனி என்ன ஜீவியம்? தகப்பன் இல்லை, தாய் இல்லை, சகோதரங்கள் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது உயர்ந்த தேவன் டேடியை அறியாதவர்கள், மெஷியாவை தெரியாதவர்கள்,
உலகத்திலே ஏராளம் ஏராளம் இன்னமும் தொடர்ந்து மரித்து கொண்டே இருக்கிறார்கள். கோவிட் போய் இப்ப டெல்டா 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 அதுதான் எல்லார வாயிலையும். முடிவு நாட்களில் சகலத்தையும் அசைப்பேன் என்று சொன்ன ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி அவரது நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட நாளாந்தம் வேறு என்னிடத்தில் எங்களிடத்தில் என்ன கேட்கிறார்? இரக்கத்திலும் தாழ்மையிலும் உண்மையிலும் நடப்பதை விட வேறு எதை கேட்கிறார்? மிக 6ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, மனுஷனே உன்னிட்ட எதை கேட்கிறார்? இரக்கமுள்ள அதை உயர்ந்தவன். மற்ற வாக்கியங்கள் எல்லாம் அநேக போதகர்கள் தாங்கள் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மத்தியாகு 24:6 கலங்காதபடி எச்சரிப்பார்கள். இவைகள் எல்லாமே சம்பவிக்க வேண்டியவைகள், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். I heard that Russia is trying to help Afghanistan. பஞ்சங்களும் கொலை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் சில இடங்களில் பல இடங்களில் உண்டாகும். இவை நிறைவேறுமா? நிறைவேறாவிட்டால் இயேசுவா பொய் சொன்னார். அவர் பொய்யல் அல்ல, ஒவ்வொரு மனுஷர்களாகிய நாங்கள் தான் பொய்யர்கள். That God be true, every man a liar. சின்ன பிரச்சனை. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு முடிவு? வேதனைகளுக்கு ஆரம்பம். என்ன வேதனை? பிரசவ வேதனை. அது குறையுமா? கடைசி மட்டும் குறையாது. காதுள்ளவன் கேட்கட்டும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், டெல்டா 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 முந்தி வந்ததை விட பட்டு பயங்கரமாக. முந்தி ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு ஆளுக்கு தொத்துன 6-7 பேருக்கு தொத்துதான் ஒரு ஆள்ல இருந்து. இது டெல்டா. அடுத்தது என்ன? Nobody knows. வரப்போறது நிச்சயமாக ஒன்று தெரியும். தைரியமானும் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார்கள். முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த கர்ப்பவதி வேதனை, அதை ஒரு உதாரணமாக அந்நியத்தில் சொன்னேன். பிறக்க போற குழந்தை ராஜ்யம்.
receive the blessings. Yevreka Yehova Maismareka Yair Yehova Panaveleka Vivneka Iza Yehova Panaveleka Vaizamika Shalom. யோவா உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் தயவாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவா அந்த பெயரில் இவர்கள் வந்து உங்கள் மேல் இறங்கட்டும். ஒரு மனுஷனின் சிந்தனைகள் எப்படியோ அதுவே அவனுடைய வாழ்க்கை. நீதிமொழிகள் 23:7 இவ்வண்ணமாகவும் சொல்லலாம். மனம் போல வாழ்வு. உன் சிந்தனைகள் எங்கேயெல்லாம் போகிறதோ அதுவே உன் வாழ்க்கையை கெடுக்கும் அல்லது ஆசீர்வதிக்கும். அதுவே உன் இருதயம். Till we see you again. So for all those people who are abroad and those who are here, God bless you. Bye for now.